இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 29 முடிய நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இந்த வார்த்தைகள் நமக்கு இயேசுவிடமிருந்து வருவது நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கான ஒரு ஆதாரமான வார்த்தைகள். கடவுளின் வார்த்தையின்படி நடக்கிறோமா என்று நம்மை ஆய்ந்து பார்க்க ஒரு ஆதாரமான வார்த்தைகள். நாம் நிறைய ஜெபம் செய்யலாம், நிறைய நேரம் ஜெபத்திலே செலவிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்வு நாம் ஜெபிக்கிற, யாரிடம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவிற்கு உரிய வாழ்வாக இருக்கிறதா என்று சோதித்தறிந்து வாழ்வது மிக மிக அவசியமானது. அதுதான் முதன்மையானது. அதை முதன்மையாக வைத்து கொண்டுதான் நாம் ஜெபிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை குறித்து நாம் பேச வேண்டும். அதுதான் சாட்சியாக அமையும். இயேசுவினுடைய மிக அடிப்படையான ஒரு ஆசை என்ன? உலகெங்கும் சென்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் போதியுங்கள், என்னுடைய சாட்சியாக இருங்கள். அவருடைய சாட்சியாக நாம் வாழ்வதற்காக நம்மை விட்டு அவர் விண்ணகம் சென்றார். நாம் எப்பொழுது இந்த உலகை விட்டு ஆண்டவரிடம் செல்லுகிறோமோ அப்பொழுது அடுத்த தலைமுறையினரை நாம் சாட்சியாக விட்டு செல்ல வேண்டும். நாம் விட்டு செல்வது சில வீடுகளை, சில நிலங்களை விட்டு செல்லுகிறோம் அடுத்த தலைமுறையினருக்கு. அவைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். நாம் விட்டு செல்வது சாட்சியங்கள் நிறைந்த வாழ்வாக இருந்தால் அடுத்தடுத்த தலைமுறைகள் சாட்சியாக வாழ்ந்து கடவுளுடைய மாட்சிக்குள்ளே வந்து சேர்வதற்கு அதுவே அடித்தளமாக அமையும், ஆதாரமாக இருக்கும். முக்கியமானது என்ன? கூப்பிடுவதற்கு உரியவர்களாக, ஆண்டவரை கூப்பிடுவதற்கு உரியவர்களாக வாழ்ந்து காட்டுவது, வார்த்தைகளின்படி நடப்பது, தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. யாருக்கும் தெரியாம மறைவான வாழ்க்கையா இருக்கலாம். அப்படி பல புனிதர்கள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நம்ம பெரிய டமாரம் அடிச்சு மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி செய்யாம கூட இருக்கலாம். மௌனத்திலே, மறைவிலே எத்தனை துறவிகள், எத்தனை பொதுநிலையினர்கள் கடவுளை அடைந்துள்ளார்கள், கடவுளுக்கு உரிய விதமாக நடந்துள்ளார்கள், தங்களையே ஒப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நாங்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கை உமக்கு நல்ல சாட்சியங்களாக எழுப்பப்படட்டும். மறைவாக நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை வெளிப்படையாக வாழ்வதனுடைய வேறாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.